இங்க புது கல்யாணம் ஆன சுதான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போறா. அங்க போனா அந்த வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ரூம் வந்து கதவும் கிடையாது, ஜன்னலும் மூட முடியாது. இதுல இன்னொரு தொல்லை என்னன்னா, அந்த வீட்டுல ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் 24 மணி நேரமும் எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த லைட்டை இவங்க சுதாவோட வீட்டுக்காரர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சுதாவோட மாமியாரும் சுதாவோட மச்சினரும் அதே வீட்டுல தான் தங்கி இருப்பாங்க. சுதாவோட வீட்டுக்காரர் டெய்லி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு. ஒரு நாள் குடிச்சிட்டு அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறா. இதனால அவரு ரொம்ப கோபமா படுத்து தூங்கிடுறாரு. இப்படியே அந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. அவங்க மாமியார் கூட மட்டும் இந்த பொண்ணு நல்லாவே பேசுறா. அவங்க மாமியாரோட உதவி மூலமா எப்படியோ ஒரு வழியா அந்த ஜன்னலையும் மூடிடுறா. நைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி சொல்றா. அவங்க மாமியாருமே ஆஃப் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, அந்த லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா போயிடுறா. ஒரு நாள் பயங்கர போதையில வந்து அந்த பொண்ணு போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அந்த பொண்ணு எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு டார்ச் லைட் ஒண்ணு இருக்கும். அந்த டார்ச் லைட் எடுத்து கால்லே போட்டு அடிச்சிடறான். இதனால வெளியே படுத்து இருக்கிற அவங்க மாமியாருக்கு இது எல்லாமே கேக்குது. இருந்தாலும் அவங்க வாயே திறக்காம எதுவும் பண்ண முடியாம அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. திரும்ப மறுநாள் நைட்டு அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்றான். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கத்தி எடுத்து மிரட்டுறா. அதனால அன்னைக்கு நைட் எப்படியோ தப்பிச்சிடறா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அந்த வீட்டை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா.